ஹாய் வணக்கம். நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆட்டுக்கால் வணந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சுடு தண்ணி காசி நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். சுத்தமாக வந்துடும். இதை க்ளீன் பண்ணி குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிக்கிட்டு மஞ்சத்தூள் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதோட தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதே கடாயில் திரும்ப எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி இலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சேர்த்து இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட நான் பாதாம் பருப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம், ஆப்ஷன் தான். இது மஞ்சத்தூள், சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வேக வச்ச ஆட்டுக்காலையும் அதை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி நம்ம தேவையான அளவு தண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோட நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இதோட நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுட சுட ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட மத்தியானம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சுட சுட சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், முட்டை ஆம்லேட், அதோடு நம்ம செஞ்ச ஆட்டுக்கால். வாங்க சாப்பிட்லாம்.